அப்பா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிப்பா உங்களை சந்திச்சதில். நீங்கள் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. வள்ளலாருடைய அந்த அற்புதங்கள்லாம் தெரியணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை, ரொம்ப நாட்களாக ரொம்ப ஆசை இருக்குது. முதல்ல உங்களை பற்றின ஒரு அறிமுகம், அதுக்கு பிறகு நீங்கள் அப்படியே ஆரம்பிச்சிடுங்கப்பா நம்ம ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. பக்தி உலகம் அவருடைய நிர்வாகி ஈஸ்வரி அவர்கள் பல மாதங்களாக என்னிடத்திலே தொடர்பு கொண்டு வள்ளலாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், வள்ளலாரை பற்றி நீங்கள் எங்கள் சேனலிலே சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் என்று பல நாட்களாக பல மாதங்களாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவருடைய அன்பிற்கு இணங்க இன்று அவர்களை நேரிலே வர வைத்து வள்ளலாரை பற்றி பேசுவதற்கும் அவருடைய புகழை இந்த உலக மக்கள் தெரிந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக கருதி இன்று அவர்கள் எங்களுடைய இல்லத்திற்கே வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருக்கின்றார்கள். அவர்களுக்கு முதலாக நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் ஈரோடு கதிர்வேல் என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும். நான் சன்மார்க்கத்திலே, அதாவது வள்ளலார் தோற்றுவித்த சன்மார்க்கத்திலே ஒரு 45 ஆண்டுகளாக நான் செயலாற்றி கொண்டிருக்கிறேன். அவர் கொள்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் மட்டுமல்ல, எங்கள் குடும்பம் முழுவதுமே வள்ளலாருடைய கொள்கையிலே முழுமையாக கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் வள்ளலாரை பற்றி பேசுவதற்கு முன்பு, வள்ளலார் உலகத்திற்கே ஒரு மாபெரும் அருளாளராக தோன்றியவர். நம்ம நாட்டிலே எத்தனையோ அருளாளர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு பின் அவருடைய அருள் வல்லமை குறைந்து செயல்பாடுகள் மறைந்து விடுகின்றன. ஆனால் வள்ளலாருடைய கொள்கை அப்படி அல்ல. இந்த உலக மக்களை திருத்துவதற்காகவே இறைவனால் வருவிக்க உற்றவன் என்று வள்ளலார் சொல்லுவார். அதாவது மற்றவர்களெல்லாம் வருவிக்க உற்றவராக இருந்தாலும் கூட வள்ளல் பெருமான் அவர்கள் உலக மக்களை, அதாவது இந்தியா மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, மற்ற மாநிலங்கள் மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவரையும் திருத்துவதற்காக என்னை இறைவனால் வருவிக்க உற்றேன் என்று சொல்வார். அவருடைய பாடலிலே பார்த்தோமானால், அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே என்று சொல்லுவார். இது எப்பொழுது சொல்லுகிறார் என்றால், அவருடைய வாழ்க்கையிலே அவர் 51 ஆண்டு காலம் இந்த மண்ணுலகிலே தன்னுடைய உடலை மக்களுக்கு காண்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 51வது ஆண்டிலே முழுமையான அருளை பெற்று இறைவனுடன் கலந்து கொள்ளுகிறார். அதற்கு பெயர்தான் மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்லுவது. இதுவரையிலே எல்லோருமே மரணத்தை வெல்ல முடியாமல் வாழ்ந்திருக்கிறார்கள். சித்தர் முதல் கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு கால அட்டவணை உண்டு. ஒவ்வொரு ஞானிகளுக்கும் அருளாளர்களுக்கும் 40,000 ஆண்டுகள், 50,000 ஆண்டுகள், 60,000 ஆண்டுகள், கோடான கோடி ஆண்டுகள் எல்லாம் அவர்கள் அருள் பெற்று மறைமுகமாக வாழ்ந்து கொண்டிருப்பது வரலாறுகள் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. அப்படி வாழ்ந்த அருளாளர் கூட மறுபடியும் மனித பிறப்பெடுத்து வாழ்ந்து மறுபடியும் அருளை பெற்று தான் இறைவனிடத்திலே செல்ல முடியும். அந்த அடிப்படையான உண்மையை இந்த உலக மக்களுக்கு சொல்ல வந்தவர் தான் வள்ளலார். ஏன்னா நம்மளுடைய நாட்டிலே பார்த்திங்கன்னா சித்தர்கள் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று கரும சித்தர், இன்னொன்று யோக சித்தர், இன்னொன்று ஞான சித்தர். அப்போ இந்த 3 வகையான சித்தர்கள் எந்த அளவிற்கு இந்த உலகத்து மக்களுக்காக எடுத்துரைத்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, கரும சித்தர்கள் என்பவர் சுத்த தேகம் படைத்தவர் என்று சொல்லப்படுவது. யோக சித்தர்கள் என்பது பிரணவ தேகம் படைத்தவர்கள். ஞான தேகம் படைத்தவர்கள் தான் ஞான தேகிகள், ஞான சித்தர்னு அதுக்கு பேர். சித்தர்களை 3 வகையாக பிரிக்கிறார் வள்ளலார். கரும சித்தர், யோக சித்தர், ஞான சித்தர். இந்த 3 பேருடைய தேகம் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். இந்த 3 தேக மாற்றங்கள் ஒவ்வொரு சித்தர்களுக்கும் அவருடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய தரத்தை பொறுத்து இறைவனுடைய அருளை கொண்டு அவருடைய தேக மாற்றம் ஏற்படுகிறது. ஆனால் வள்ளல் பெருமான் ஒருவர் தான் இந்த உலகத்தில் முழுமையான பூரண அருளை பெற்று மரணத்தை வென்று இறைவனுடன் கலந்தவர். அப்படி என்றால் இந்த மரணம் என்பது இந்த உடம்பிற்கு அப்படியே இந்த பூத உடம்பு மரணமில்லா பெருவாழ் வாழ்வதா என்றால் இல்லை.
இந்த உடம்பை மாற்றம் செய்ய வேண்டும். இந்த உடம்பானது அசுத்த பூதகாரிய தேகம் என்று இதற்கு பெயர். பஞ்சபூதங்களாலான இந்த தேகம், இதற்கு பெயர் அசுத்த பூதகாரிய தேகங்கள். இந்த அசுத்த பூதகாரிய தேகத்தை சுத்த பூதகாரிய தேகமாக மாற்ற வேண்டும். சுத்த பூதகாரியம் என்றால் என்ன அப்படின்று பார்த்தோமானால், இந்த உடம்பு இப்பொழுது எல்லாராலும் தொடக்கூடிய உடம்பு, அழிக்கக்கூடிய உடம்பு, யார் வேண்டாலும் அழித்து விடலாம். இதுக்கு அசுத்த பூதகாரிய தேகத்திற்கு மரணம் உண்டு. யார் வேண்டாலும் அவரை அட்டாக் பண்ணி அவர்களுக்கு தொல்லை கொடுக்கலாம், துன்பம் கொடுக்கலாம். இதற்கு பேர் அசுத்த பூதகாரிய தேகம்னு பேர். அதுக்கப்புறம் சுத்த பூதகாரிய தேகமாக மாற்றுகின்ற பொழுது அது என்னவாக மாறுகிறது என்றால், இந்த தேகம் பூத உடம்பாகவும் இருக்கும், மறைந்தும் இருக்கும், தொடவும் முடியும், தொடாமலும் இருக்கும். தொடலாம், தொடாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அந்த தேகத்தில் அவர்கள் மாற்றிக்கொள்ளலாம். இதுக்கு அசுத்த பூதகாரிய தேகம்னு பேர். ஞான தேகம் என்பது யாராலையும் தொடவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, இறைவனிடத்தில் செல்லக்கூடிய ஆற்றல் பெற்றது. இந்த 3 தேகத்தையும் முத்தேக சித்தி என்று வள்ளலர் சொல்லுவார். அந்த முத்தேக சித்தி பெற்றால் மட்டும்தான் இந்த உடம்பு ஒளி உடம்பாக மாறும். அதுக்கு பேர் ஒளி உடம்புன்னு பேர். ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுதம் நல்கிய நாயகனே என்று வள்ளலார் சொல்லுவார். அப்போ ஊன உடம்பு என்பது ஒளி உடம்பாக மாற வேண்டும். அந்த ஒளி உடம்பு மாறுவதற்கு என்ன அதுக்கு அடிப்படை என்றால், இந்த பஞ்சபூதகாரிய தேகங்களை, இந்த அணுக்களை ஒவ்வொன்றாக பிரித்து எடுக்கக்கூடிய ஆற்றல் வேண்டும். இந்த உடம்பானது பஞ்சபூதங்களால் பின்னப்பட்டது. எங்கே பின்னப்படுகிறது என்று பார்த்தால் தாயினுடைய கருவறையில்தான். அதை நாம் முன்னாடி நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வள்ளல் பெருமான் மிக அழகாக சொல்லுவார், ஆன்மா உயிர் உடம்பு. ஆன்மா என்பது இறைவனுடைய குழந்தைகள் என்று பெயர். இறைவனால் அனுப்பப்பட்ட குழந்தைக்கு பேர் ஆன்மா. அந்த ஆன்மா இந்த உலகத்திற்கு வாழ வேண்டுமானால் அதற்கு என்ன தேவை என்றால் உயிர் தேவை. உயிர் இல்லை என்றால் ஆன்மா வாழ முடியாது. அப்போ உயிர் இங்கே இந்த உலகத்திற்கு வந்த பிறகு அந்த ஆன்மாவுக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது. அந்த உயிர் கொடுத்துவிட்ட பிறகு இந்த ஆன்மாவும் ஜீவனை வாழக்கூடியதற்கு உடம்பு தேவைப்படுகிறது. அப்போ உடம்பு என்பது தான் பஞ்சபூதங்களால் பின்னப்பட்ட இந்த பாடி. இந்த பாடி என்பது அணுக்களால் பின்னப்பட்டதுன்னு பேர். வள்ளல் பெருமான் சொல்வார், இந்த உடம்பில் 7 விதமான அணுக்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. வாலனு, திரவனு, குருவனு, லகுவனு, பரனு, விவனு, அணு என்று 7 விதமான அணுக்கள் சேர்ந்தால்தான் இந்த உடம்பானது பின்னப்படும். இது எங்கே பின்னப்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது மிக சூட்சமாக வள்ளல் பெருமான் சொல்லுவார், ஆன்மா என்பது ஒரு மனிதனுடைய சுக்கிலத்தின் துளியில் அமர்கிறது. அது முன்பிறப்பு பின்பிறப்பெல்லாம் அதை பேசுவதற்கு இன்னொரு நாளைக்கு பேசுவோம். ஆன்மா என்பது ஒரு மனிதன் ஆணனுடைய சுக்கில துளியன்கண் அமர்கிறது. அது வந்த உடனே அங்கு அதற்கு வேண்டிய ஜீவனை அங்கு எடுக்கிறது. ஜீவன் என்றால் உயிர். அது 2 மாதம் ஒரு மனிதனுடைய சுக்கில துளியன்கண் ஜீவனானது அங்கே தோன்றி ஆன்மாவும் ஜீவனும் பெண்ணினுடைய சுரோனிதக்குள்ளே செல்லுகிறதுன்னு சொல்கிறார். சுரோனிதம் என்பது அதற்கு பெயர். அங்கே செல்லுகின்ற பொழுது அங்கே தான் உடம்பு கட்டி கொடுக்கப்படுகிறது. கட்டி கொடுக்குன்னா ஒரு வீடு மாதிரி. அது உடம்பு என்பது ஒரு வீடு. அது கட்டிக்கூடிய இடம் தாயினுடைய கருவறை. தாயினுடைய கருவறையிலே 10 மாதங்கள் இந்த உடம்பிற்கு வேண்டிய அத்தனை உறுப்புகளும் அங்கே தயார் செய்யப்படுகிறது. ஏன்னா வெளியில் அதை வாழ வேண்டும். ஆன்மாவும் ஜீவனும் வாழ வேண்டுமானால் உடம்பு தேவை. அப்போ உடம்பு இல்லாமல் ஆன்மாவும் ஜீவனும் வாழுமா என்றால் வாழாது. அது இறைவனுடைய கட்டளை. அப்போது இந்த ஜீவனுக்கு ஆன்மாவுக்கும் கட்டி கொடுக்கப்பட்ட வீடு யாரால் கட்டி கொடுக்கப்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது மாயினால் கட்டி கொடுக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான செய்தி இது. ஏன்னா வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்லுவார், இந்த உடம்பு என்பது தானாக வந்ததல்ல. இந்த உலகத்தில் ஆன்மாக்கள் வாழ்வதற்காக இறைவனால் அனுப்பப்படுகிறது. இந்த ஆன்மா வாழ வேண்டுமானால் உயிர் தேவைப்படுகிறது. ஆன்மாவும் உயிரும் இயங்குவதற்கு உடல் தேவைப்படுகிறது. அப்போ உடல் தேவைப்படுவது எதற்காக இந்த உடல் தேவைப்படுகிறது என்றால், இந்த உடம்பு 3 வகையான வாழ்க்கை முறையை அது அனுபவிக்கிறது. அதை தான் நம்ம சமய மதங்களில் சொல்லுவார்கள். அதாவது மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த 3 ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த உடம்பு தேவைப்படுகிறது. இல்லை என்றால் இந்த உடம்பு தேவையில்லை. ஏன்னா அந்த உடம்பு இந்த உலகத்தில் வாழ வேண்டும்.
வாழ்வதற்கு அது 3 வகையான இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். அந்த 3 வகையான இன்பம் என்பதுதான் பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை. இந்த 3 ஆசைகளை முடித்துவிட்ட பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பது இதுவரையில் யாரும் சொல்லவில்லை. ஏன்னா வள்ளல் பெருமான் மிக தெளிவாக இங்கே சொல்லுகின்ற பொழுது இந்த 3 ஆசையை ஒரு ஆன்மாவும் ஜீவனும் அனுபவிக்க வேண்டும். அனுபவித்த பிறகு மாண்டு விடக்கூடாது. அப்போ என்ன செய்யணுது? இறைவனுடைய அருளை பெறுவதற்கு தயாராகணும். அதை தான் வள்ளலார் மிக தெளிவாக சொல்லுவார்கள். இப்போ நம்ம எல்லா ஞானிகளுமே சொல்லுவார்கள், அறம் பொருள் இன்பம் வீடு. 4வது அறம் பொருள் இன்பம் வீடு. இந்த 4ம் 4 காலங்களில் அனுபவித்து பின்பு பற்றற விட்டு இருப்பது இறைவனை அடைவதற்கு ஏதுவாக இருக்கும். மிக தெளிவாக சொல்லுவார். ஏனென்றால் மற்ற ஞானிகள் எல்லாம் துறவிகளாக போக வைப்போம். இப்போ நம்ம ஞானிகள்னாவே துறவிகள் என்று சொல்லுவார்கள். இந்த உலக வழக்கில் பார்த்திங்கன்னா, இல்லறத்தை விட்டு துறவரம் சென்றால் மட்டும்தான் இறைவனுடைய அருளை பெற முடியும் என்பதுதான் உலக வரலாறு. எந்த ஞானியாக எடுத்தாலும் எந்த மதமாக எடுத்துக்கொண்டாலுமே. ஆனால் வள்ளலார் அதில் விதி விலக்கு. துறவி ஆவதற்காக ஆன்மாவை இங்கே இறைவன் அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ துறவினாக்கா அந்த உலகத்தினுடைய இன்பத்தை அனுபவிக்காமல் துறவரமாக செல்வோம். அப்படின்னா அது ஆன்மா எதுக்கு வரணும்? உயிர் எது எடுக்கணும்? உடம்பு எதுக்கு எடுக்கணும்? அப்போ அங்கேயே வச்சுக்கலாமே. அது கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. இந்த விளக்கம் எல்லாம் மிக தெளிவாக வள்ளலார் நமக்கு சொல்கிறாரு. அப்போது அறம் பொருள் இன்பம் வீடு என்பது 4ஐயும் அனுபவிக்கணுன்றாரு. அனுபவித்து பின்பு பற்றற விட்டு, அதை உடனே அனுபவிச்சுட்டு அதை வாழ்நாள் பூரா அனுபவிச்சுட்டு கூடாது. அந்த டைம் டு டைம் ஒர்க்கு. அதாவது இளமை வயது, இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது குழந்தை பருவம், வாலிப பருவம், அதுக்கப்புறம் முதுமை பருவம், இப்படி பல பருவங்கள் 6-7 பருவங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொன்று வளர்ச்சியினுடைய பக்குவத்திற்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கையும் உடல் மாற்றங்களும் ஏற்படும். அதே போல் வாழ்க்கை முறையும் வாழ்ந்து பின்பு பற்றட விடணுன்றாரு. அங்கே துறவரத்துக்கு சான்ஸ் கிடையாது. நீ மனிதனாக பிறந்தவன் அறிவுள்ளவன். ஏன்னா அந்த உலகத்திலே அறிவு யாருக்கு அதிகமாக இருக்கிறது என்றால் இறைவனுடைய அறிவுக்கு ஈக்குவலானது மனித அறிவு. ஏன்னா மற்ற அறிவெல்லாம் கீழ்நிலையில் இருப்பது, மனித தேகம் மட்டும் மேல்நிலைக்கு நம்ம அடைத்து செல்லக்கூடிய அறிவு. அதனால தான் அதுக்கு உயர்ந்த அறிவு என்று வள்ளலார் அடிக்கடி சொல்லுவார். உயர்ந்த அறிவு பெற்ற மனித தேகம் பெற்ற நம்மவர்களே, நான் எதற்காக வந்தேன் என்று சொல்வது நீங்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து, இந்த உலகத்தை இறைவன் படைத்த காலத்திலிருந்து இதுவரையில் முழுமையான உண்மையான இறைவனை தொடர்பு கொண்ட ஞானிகள் ஒருவரும் இல்லை. மிக தெளிவாக சொல்கிறார். ஏன்னா தத்துவங்களை கடவுளாக படைத்திருக்கிறார்கள், தத்துவங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். தத்துவங்கள் அருள் கொடுக்குமா என்றால் அருள் கொடுக்காது. அது ஜடப்பொருள்னு பேர். எந்த தெய்வமாக இருந்தாலும் மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்ட தெய்வங்கள் ஜட தத்துவம்னு அதுக்கு பேர். ஜட தத்துவத்துக்கு போய் இன்றைக்கி அருளை வாங்க முடியுமா? முடியாது. அருளை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இறைவன், அவரை தான் வள்ளலார் கண்டுபிடிக்கிறார். அந்த இறைவனுக்கு பெயர் தான் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு பேர் வைக்கிறார். இது எப்போ அது நிலை அவருக்கு வருது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். எடுத்த உடனே அந்த அருட்பெருஞ்சோதியை கண்டுபிடிச்சாரா வள்ளலார்னா தெரியும். ஆனால் மக்கள் இடத்தில் அவர் சொல்வதில்லை. ஏன்னா இந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் ஜாதி மதம் சமயம் இனம் என்ற போர்வைக்குள்ளே கூண்டுக்குள்ளே அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். அதை தான் வள்ளலார் அடிக்கடி சொல்லுவார். ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து வீணேனீர் அழிதல் அழகலவே. அப்போ என்ன பண்ணணுமா? நீதியிலே சன்மார்க்க நெறிதனிலே நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர். அவர் வீதியிலே அருஜோதி விளையாடல் புரிகின்ற தருணம் இது கூவுகின்றேன் உமையே என்று சொல்லுவார். அப்போது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஜாதி மதம் சமயங்களால் இந்த மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அழிந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுத்து உண்மையான இறைவனை தொடர்பு கொண்டு அருளை பெற்று மரணத்தை வெல்லக்கூடிய வாழ்க்கை இந்த உலக மக்களுக்கு அனைவருக்கும் அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தவர் தான் வள்ளலார். இது லாஸ்ட் ஸ்டேஜ். வள்ளலார் நமக்கு சொல்லிக் கொடுத்த முக்கியமான டாப்பிக்கில் மரணமில்லா பெருவாழ்வு தான் எண்டு.
அதுக்கு தான் பேரின்ப சித்தி பெருவாழ்வுன்னு அதுக்கு பேர். ஆனால் அப்படிப்பட்ட வள்ளலார் ஆரம்பத்தில் என்னவாக இந்த உலகத்திற்கு வருகிறார் என்பதை தான் நம்ம இப்போ கொஞ்ச நேரம் சொல்லுவோம். அதாவது கடலூர் மாவட்டத்துக்கு அடுத்தது சிதம்பரத்திற்கு அருகாமையில் உள்ளது தான் மருதூர் என்ற ஒரு கிராமம். அந்த மருதூர் என்ற கிராமத்தில் ராமையா வள்ளலாருடைய, ராமலிங்கம் அவர் பேர், வள்ளலாருடைய தகப்பனார் பெயர் வந்து ராமையா அங்கே வந்து ஒரு கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்துட்ருக்கார். கிராம கணக்கு பிள்ளைன்னு பேர். அந்த கணக்கு பிள்ளையாக வேலை செய்யும்போது சிறு சிறு குழந்தைகளுக்கு கல்வி புகட்டக்கூடிய ஒரு பணியும் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு 5 மனைவிகள் திருமணம் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு மனைவியாக இறந்து 5 மனைவிகள் இறந்தது. 5 மனைவிகள் இருக்குதுன்னா யாருக்காவது பொண்ணு கொடுப்பாங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு மனைவி இறந்துட்டால 2வது மனைவி பொண்ணு கொடுக்கறது கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. அந்த மனைவி இறந்துடுது. 3வது மனைவி திருமணம் பண்ணுறாரு, அதுவும் இறந்துடுது. 4வது மனைவியை திருமணம் பண்ணுறாரு, அதுவும் இறந்துடுது. அப்போது 5வது மனைவியும் இறந்துடுது. அப்போ அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் பார்த்துங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு கிராம கணக்கு பிள்ளை 5 மனைவிகள் திருமணம் செய்து 5 மனைவிகளுக்கும் குழந்தையும் கிடையாது, 5 மனைவிகளும் இறந்து போயிடுது. அப்போ 6வது மனைவியாக ராமையா என்ன பண்ணுறாருன்னா, இங்கே நம்ம சென்னைக்கு அருகாமையில் இருக்க பொன்னேரிக்கு பக்கத்தில் சின்னக்காவணன்னு ஒரு ஊர். இப்போ அதுக்கு இந்த சின்னக்காவணம் வந்து இப்போ பிரம்மாண்டமாக அங்கே சபை கட்டிட்டாங்க. இன்றைக்கி ஒரு தடவை போயிட்டுவாங்க. அப்போ அந்த சின்னக்காவணத்தில் வந்து 6வது மனைவியாக பொண்ணு பார்த்து அங்கேருந்து திருமணம் செய்கிறாரு. அவங்க வேறு சின்னம்மையார்னு அவங்களுக்கு பேர். அவருக்கு பேர் என்ன? சின்னம்மையாரை திருமணம் செய்யுங்க. அப்போல்லாம் வண்டி கிடையாது, வாகனம் கிடையாது, இப்போ மாதிரி பஸ் வசதிலாம் கிடையாது. 1823க்கு முன்னாடி, அதாவது அப்போது அந்த சின்னம்மையை திருமணம் செய்து வந்து அவருக்கு என்ன பண்ணுறாருன்னா 4 குழந்தைகள் பிறக்குது. ஃபஸ்ட்டு முதல் வந்து சபாபதி, பரசுராமன், உண்ணாமலை, சுந்தராம்பாள், 4 குழந்தைகள் பிறக்குது. 4 குழந்தைகள் பிறந்து விட்ட பிறகு அவருக்கு வயசு என்ன ஆகுன்னு அப்போ கணக்கு போட்டு பாருங்கள். 5 மனைவி செத்து போயிடுது. திருமணம் உடனே கல்யாணம் பண்ணிவிடுவாங்களா? ஒரு மனைவி இருந்தால் ஒரு 2-3 வருஷமாவது கேப் இருக்கும். இப்படி 5 மனைவிகள் வந்து அவருக்கு திருமணம் முடிந்து 6வது மனைவியாக சின்னம்மையை திருமணம் செய்கிறார். 6வது மனைவியாக வரும்போது அதுக்கு 4 குழந்தை முதல் பிறந்துட்ட பிறகு அவர் வந்து தன்னுடைய கணக்குள்ள வேலையை பார்த்துட்ருக்காரு. இந்த அம்மா வீட்டில் இருக்கிற 4 குழந்தைகளை வச்சு வீட்டில் பணிவிடை செஞ்சிட்ருக்கு. அந்த நேரத்தில் ஒரு நாள் ஒரு சிவனடியாராக ஒரு வேஷம் கொண்டு ஒருத்தர் பெரியவர் வரார் அந்த தெருவில், எங்கள் மருதூருடைய கிராமத்தில். அவருக்கு பேர் சிவனடியார்னு பேர். ஏன் சிவனடியாராக அங்கே வராரு அப்படின்னு பார்க்கும்போது, சின்னம்மைக்கு சிவனடியார்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த காலத்தில் அவங்கெல்லாம் சிவபக்தர்கள். அப்போ சிவனடியார்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் சிவனடியாரோட வேடத்தில் அந்த திருவழியாக ஒரு ஞானி வரார். வந்த உடனே எல்லா வீட்டுக்கும் போகலை, கரெக்டாக ராமையா வீட்டுக்கு வராரு. ராமையா வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் யார் இருக்காங்கன்னா சின்னம்மை தான் இருக்காங்க. வெளியே வந்த உடனே அம்மா பசிக்குதுன்னு குரல் கொடுக்குறாரு. குரல் கொடுத்தனே சின்னம்மை வீட்டிலேருந்து வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு சிவனடியார் ஒரு துறவி வந்து நிற்கிறாரு. பார்த்தோன்னே ஐயா என்ன அப்படின்னா, அது மாதிரி பசிக்குது, ரொம்ப பசிக்குது, எனக்கு கொஞ்சம் உணவு வேணும், அந்த உணவு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு வந்தோடனே அவர் அந்த அம்மா வந்து அன்போடு உபசரித்து உள்ள ஒரு நடு வீட்டில் இது மாதிரி அமர வைத்து என்னை இலையை போட்டு அழகான உணவு பரிமாறினோடனே திருப்தியாக சாப்பிட்றாரு. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த திருப்தியான உணவு கிடைக்குது. உணவு கிடைச்சோடனே திருப்தியாக சாப்பிட்டோடனே அவர் என்ன பண்ணுறாரு, எழுந்திரிச்சு கையெழும்பிக்கிட்டு, என்னுடைய பசியை போக்கினாய், என்னுடைய பசியை போக்கியது முக்கியமல்ல, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பசியும் போக்குவதற்கு உனக்கு ஒரு ஞான குழந்தை பிறக்கும் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறார். ஆசீர்வாதம் பண்ணிட்ட உடனே இது என்ன அதிசயம் அப்படின்னு அந்த அம்மா மனசுக்குள்ளேயே நினைக்குது. முன்னாடியே 4 குழந்தை இருக்குது, இன்னொரு குழந்தை பிறக்குதுன்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே வந்து பார்க்குறாரு, சிவனடியார் இல்லை.
அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்குறாரு, தெருவில் அங்கேயும் இல்லை. அவர் எப்படி போனார் என்னன்னு தெரியல. இது நடந்த கதை, வரலாற்றில் இதெல்லாம் ரெக்கார்டு எழுதி வச்சுருக்காங்க. அப்போது அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் ராமையா வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்த உடனே நடந்த விவரங்களை சொல்லுது அந்த அம்மா. இதுபடி வந்தார் ஒரு சிவனடியார், ஆகாரம் கேட்டார், ஆகாரம் கொடுத்தும் சாப்பிட்டாரு, இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போயிருக்காரு. திரும்பி பார்த்தா அவர் எப்படி போனார் என்னன்னு தெரியல, அதிசயமாக இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே, பரவாயில்ல, நீயாவது அந்த சிவனடியாரை கொடுத்து வைத்தவள், என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக அதுக்கு பதில் சொல்கிறார். யார்? ராமையா கணவர். அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு என்ன தான் 10வது மாதத்தில் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அவர் சொல்லி போன பிறகு கரெக்டாக 10வது மாதம் ஆண் குழந்தை பிறக்குது. பிறந்த உடனே அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் ராமலிங்கம்னு பேர் வைக்கிறாங்க. அவருக்கு பேர் என்ன? ராமலிங்கம் அப்படின்னு பேர் வச்சிடறாங்க. பேர் வச்ச உடனே ஒரு 5 மாத குழந்தையாக இருக்கின்ற பொழுது அவங்க அடிக்கடி ராமையா சின்னமையா சிதம்பரம் கோயிலுக்கு போகிறது வழக்கம். தில்லை நடராஜரை வழிபடுவது அப்பப்போ பழக்கம் அவங்களுக்கு. அங்கே இருக்கிற தீட்சர்களும் அவருக்கு நெருங்கிய பழக்கம். கணக்கு புள்ளன்றதால பக்கத்து கிராமம் தானே. அப்போ அங்கே அந்த பழக்கத்தினால குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு 4 குழந்தைங்க, இவர் புருஷன் பொண்டாட்டி கையில் ராமலிங்கம் அழைச்சிக்கிட்டு அங்கே போகிறாங்க சிதம்பரத்துக்கு. சிதம்பரம் போனோடனே அங்கே எல்லா தெய்வங்களுக்கும் அபிஷேக ஆராதனை பண்ணுறாரு. அப்போ அந்த தீட்சிதர் பேர் அப்பைய தீட்சர்னு அவருக்கு பேர். இவர் போன நேரத்தில் இருந்தவர் பேர் அப்பைய தீட்சிதர். அப்பைய தீட்சர் என்ன பண்ணுறாரு, எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய நடராஜர் சிலை, இன்னும் 2-3 சிலையெல்லாம் இருக்கும். அந்த சிலைக்கெல்லாம் அபிஷேக ஆராதனை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வராரு. லாஸ்ட்டாக வரும்போது அங்கே சிதம்பரத்தில் சிதம்பர ரகசியம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் போயிருக்கீங்களா? போனதில்லை. சிதம்பர ரகசியனுக்கு ஒரு செவுத்தில் ஒரு வில்வ மாலை மாதிரி இருக்கும், ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனை இப்படி எடுத்துட்டால் அதில் மாலை மட்டும் தொங்கும், வில்வ மாலை மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் சிதம்பர ரகசியம். ஸ்க்ரீன் அதில் மூடி இருக்கும். அந்த அபிஷேகம் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீனை மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த வழிபாடு முடியுது, அந்த வழிபாடு முடியுது. இந்த வழிபாட்டுக்கு வரும்போது இந்த கையில் இருக்கக்கூடிய குழந்தை ராமலிங்கம் என்பது கலகலகலகலகலவென்று ஒரு சிரிப்பொலி, சாதாரண சிரிப்பொலி அல்ல, அது அந்த சிதம்பரத்திலேயே ஒரு ஆட்டம் காணக்கூடிய சிரிப்பொலி. எங்கிருந்து வருது என்றால், ராமலிங்கம் என்ற அந்த குழந்தையினுடைய குரல் வளையிலிருந்து அந்த ஒளி வருது. அப்போ சின்னம்மையாரை அந்த குழந்தைய கையில் வச்சிட்ருக்காங்க. வச்சிட்டு இருந்தோடனே இந்த அப்பை தீட்சிட்டு திடீர்னு பார்க்குறா, என்ன அது, இது மாதிரி ஒரு ஒளியை நான் இதுவரையும் கேட்டதில்லை இந்த நடராஜர் சன்னதியில். நான் பல வருஷமாக இங்கே நான் அபிஷேக ஆராதனை பண்ணிகிட்ருக்கேன். இப்படி ஒரு குழந்தை இப்படி சிரிக்குதுன்னா இது அதிசயமாக இருக்குதுன்னு அவர் பார்த்து ராமையா கிட்ட சொல்கிறார். ராமையாவுக்கு அவருக்கெல்லாம் ரொம்ப பழக்கம். நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பை தீட்சிட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. சரி, அவர் உள்ள மரியாதையினால் சரி புருஷன் பொண்டாட்டி குழந்தைகளோட அப்பை தீட்சர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோடனே அவர் என்ன பண்ணுறாரு, அப்பை தீட்சர் இது மாதிரி தான் ஒரு பெரிய ஹாலில் ஒரு பாயை போட்டு குழந்தைய படுக்க கீழே எடுத்து போடுறாரு. அந்த குழந்தைய படுக்க வச்சிடுறாரு. படுக்க வச்சுட்டு சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து வணங்குறார். யாரை? ராமலிங்கம் என்ற குழந்தைய வணங்கும் போது அப்போ இவங்கெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, இதனடா இதுக்கு வீட்டுக்கு வர சொல்லி ஒரு குழந்தைய கீழே வச்சுட்டு வணங்குறாரு அப்படின்னு சொன்னோடனே ராமையா சின்னம்மைக்கெல்லாம் சொல்கிறாரு, இது உன்னுடைய குழந்தை அல்ல, இது ஒரு ஞான குழந்தை. இந்த குழந்தை என் வீட்டில் காலடி வைத்தாலே போதும் என்ற எண்ணத்தில் நான் வர வைத்தேன், என்னுடைய பாக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உண்டான பிரசாதங்கள்லாம் கொடுத்து வழி அனுப்புகிறார். இது எப்போ நடந்ததுன்னா 5 மாத குழந்தையாக இருக்கும்போது நடந்த விஷயம். அப்போது ராமலிங்கத்துக்கு 5 மாத குழந்தை அது. அதுக்கப்புறம் கூட்டிக்கிட்டு மருதூருக்கு போயிடுறாங்க. மருதூருக்கு போயிட்டோடனே இதில் இன்னொன்று நான் அதை குறுக்க சொல்கிறேன். அந்த 5 மாத குழந்தையாக நடந்த சம்பவத்தை தன்னுடைய 70வது வயது, அதாவது வள்ளலாருடைய 51 வயதில் ஒரு 48-49 வருஷத்தில் அருள் விளக்க மாலை என்ற பாடலில் எழுதுகிறார் வள்ளலார். அங்கே 5 மாத குழந்தையாக நடந்த சம்பவத்தை, அதன் பிறகு அப்பா இல்லை, அம்மா இல்லை, அண்ணன் தம்பி எல்லாருமே இல்லை, எல்லாம் விட்டுட்டு ஒரு வடலூரில் இருக்கார்.
வடலூரில் இருக்கும்போது இந்த சிதம்பரத்தில் நடந்த ரகசியத்தை அவருக்கு யார் சொன்னாங்க? அது 5 மாத குழந்தை. அதை பற்றி பெருசாக அவங்க யாரும் எடுத்துக்கல. அதை தன்னுடைய அருள் விளக்க மாலையில் 6ஆம் திருமுறையில் எழுதுகிறார். தாய் முதல்வோரோடு சிறிய பருவமதில் திருத்தில்லை தலத்திடையை திரைதூக்க தரிசித்த போது வேய்வகை மேல் காட்டாமல் எல்லாம் வெட்ட வெளியாக காட்டின் மெய்யுறவாம் பொருளே, காய்வகை இல்லாத உளத்தே கனிந்த நறுங்கனியே கனவிடத்தும் நனவிடத்தும் எனை பிரியா கழிப்பே அப்படின்னு அந்த பாடல் வரும். அப்பயே ஆண்டவர் யார் என்பதை வள்ளலாருக்கு இறைவன் சொல்லுகிறார் என்பது அதனுடைய பொருள். ஆனால் இந்த மக்களுக்கு எடுத்த உடனே ஆண்டவர் இவர்தான் என்று சொன்னால் இந்த மக்கள் நம்ப மாட்டார்கள். 5 மாத குழந்தையாக இருக்கும்போது காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் இறைவன் ஒளியாகத்தான் இருக்கிறான். அந்த ஒளியாக இருக்கிற இறைவனை இவர்கள் ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். எங்கே? சிதம்பரத்தில். அதுக்கு பேர் தான் சிதம்பர ரகசியம் இன்னைக்கு சொல்லுவாங்க. அது சிதம்பர ரகசியம் என்பது இறைவனை இதுவரையில் யாரும் தெரிந்து கொள்ளாதனால் அது ரகசியம் வச்சுட்டாங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கு ரகசியம் பேர் கிடையாது இல்லையா? அப்போது அந்த சிதம்பர ரகசியம் என்பதே இறைவன் யார் என்பது தெரியாத காரணத்தினால் அதுக்கு ரகசியம்னு பேர் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே பார்த்தீங்கன்னா நடராஜர்னு இருக்கும். நடராஜர் சிலையை வச்சுருக்காங்களே. நடராஜர் சிலைன்னா என்ன அர்த்தம்னா, இறைவன் ஆக்ஷனுக்கு பேர் நடராஜன்னு வச்சுட்டாங்க. இறைவன் அதாவது இந்த உலகத்தை இயக்கி கொண்டு இருக்கிறவர் இறைவன். எப்படி இயக்கி கொண்டு இருக்கிறார் என்பதுக்கு அது ஒரு ஆட்டம்னு சொல்லுவாங்க, ஆக்ஷன் இல்லைங்களா? இறைவனுடைய திருவிளையாடல்னு சொல்லுவாங்க சமய மதங்களில். அப்போ அந்த திருவிளையாடல் ஏன் சொல்கிறாங்கன்னா, இறைவன் யார் என்பது தெரியாததனால் இவர்கள் இறைவனுடைய திருவிளையாடல் இந்த உலகம் முறை நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு பாயிண்ட்டை போட்டாங்க. அப்போ அந்த திருவிளையாடல் என்பதுதான் நடராஜனுடைய சிலையினுடைய அர்த்தம். நடராஜன் என்றால் இறைவன் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருப்பார். இயக்கம் என்பதுக்கு பேர் நடராஜர்னு பேர். அப்போ நம்ம நடராஜனுடைய உருவத்தை மக்களுக்கு அப்படி காமிச்சாங்க. அந்த காலத்தில் அப்படி சொன்னால் தான் இந்த சமுதாயத்துக்கு புரியும், இல்லை என்றால் புரியாது. அந்த மாதிரி காலகட்டத்தில் வள்ளலார் அங்கே போய் தன்னுடைய உண்மையை அப்பயே அவருக்கு சொல்லிட்டார் ஆண்டவர். ஏன்னா இறைவனால் வரிவிக்க விட்டவர் வள்ளலார். அவர் தானாக வரல, மற்றவர் மாதிரி வந்தவர் அல்ல. இந்த சமுதாயத்தை திருத்த வேண்டும் என்பதற்காக பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஏற்றத்தாழ்வு, ஜாதி, மதம், சமயம், இருக்கிறவங்க இல்லாதவங்க, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இப்படி எல்லா சமுதாயத்தையும் பிரித்து வைத்து விட்டார்கள். இன்றைக்கி அதுக்கு தானே உலகமே போராடிட்டு இருக்கு. அதை தான் வள்ளலார் அப்பயே சொல்வார், ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகில் நடத்தல் வேண்டும்னாரு. இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது, மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு இருக்கக்கூடாது, இல்லாதவன் இருக்கிறவன் இருக்கக்கூடாது, ஏழை பறக்கான் என்பது இருக்கக்கூடாது. இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டது. அப்போ இறைவனால் படைக்கப்பட்ட பொருள்கள் அத்தனையும் சமமாதானே இருக்கணும். இன்றைக்கி சம உரிமை பற்றி நிறைய பேசுகிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் 1823 பிறகு சமநோக்கு, ஒரு சோசியலிசம், பொது உடைமை கொள்கை பேசினவர் வள்ளலார். அருள் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக மற்றவரோட மனது புண்படுத்தாமல் சமுதாயம் என்பது எப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொன்னவர் வள்ளலார். கடவுள் கொள்கையிலும் மாற்றம் செய்கிறாரு, உலக வாழ்க்கையிலும் மாற்றம் செய்கிறாரு, வாழ்க்கை முறையிலும் மாற்றம் செய்கிறாரு. ஏன்னா இந்த உலகம் பூரா அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரையும் எப்படி இருக்குதுன்னா, மனிதன் பிறந்தால் இறப்பது இயற்கைன்னு சொல்லிட்டாங்க. அதை இல்லைங்களா? ஒரு பிறந்தவன் இறப்பது என்பது இயற்கைன்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஆனால் வள்ளலார் இயற்கை அல்ல, அது செயற்கைன்னு சொன்னார். மரணம் என்பது இயற்கை என்பதல்ல, செயற்கை. ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்து மாண்டு கொண்டிருக்கிறான். அவன் தவறு செய்யவில்லை என்றால் அவனுக்கு மரணம் என்பது வராது. அவன் இறைவனிடத்திலே தொடர்பு கொண்டு அருளை பெறுவதை விட்டு உலகியல் வாழ்க்கையிலே அவன் நீந்து கொண்டிருப்பதால் அவன் மரணம் அவனை அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. அதுதான் வள்ளுவரும் சொல்லுவார், பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. அப்போ இறைவனை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் உனக்கு எது தேவை என்றால் அருள் தேவை. அப்போ பொருளில் வாழ்ந்திருக்கிற வழி இந்த உலகம் தேவை. நீ எத்தனை பிறவி வேணாலும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ எத்தனை பிறவி வேணாலும் எடுக்கலாம், எப்போ காலம் வேணாலும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம், அதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இறைவனுடைய அருளை பெற்று அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வு என்ற உயர்ந்த பதவியை பெறுவதற்கு உனக்கு வாய்ப்பு இருக்கானா? இல்லை.
அதனால தான் நம்ம சமய மதங்களும் சிற்றின்பம் பேரின்பம்னு ரெண்டாக பிரித்தாங்க. சிற்றின்பம் என்பது உலக வாழ்க்கை, பேரின்பம் என்பது அருள் வாழ்க்கை. அப்போ அருளை பெறுவது யார் என்பது தான் இப்போ பிரச்சனை. அருள் யார் கொடுக்குறாங்க? நீ எந்த கடவுள்கிட்ட போய் நீங்கள் அருள் பெற முடியும்? ஒருத்தர் இயேசுன்றாரு, ஒருத்தர் அல்லான்றாரு, ஒருத்தர் புத்தன்றாரு, ஒருத்தர் பெருமாள்ன்றாரு, ஒருத்தர் சிவன்றாரு, ஒருத்தர் ராமர்ன்றாரு, ஒருத்தர் கிருஷ்ணர்ன்றாரு, விநாயகர்ன்றாரு, முருகன்றாரு. இந்த கடவுளெல்லாம் உங்களுக்கு அருளை கொடுக்கக்கூடிய கடவுளா என்பால் சத்தியமாக கிடையாதுன்ட்டார் வள்ளலார். எல்லாம் ஜட தத்துவம்ட்டார். இது எல்லாமே ஜட தத்துவம். உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கு வைத்த பெயர் தான் அது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடவுள்லாம் அவங்களுடைய உறுப்புகளில் எது முதன்மையாக இருக்குதோ எதை அவன் கண்டுபிடிக்கிறானோ அதை கடவுளாக வச்சுட்டான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சிவன் அப்படி என்பது சொல்கிறோம். சிவன்னா யார்? இப்போ சிவம் என்பது வேறு, சிவன் என்பது வேறுன்னு வள்ளலார் பிரிக்கிறார். சிவன் அப்படின்னு இன்னு போட்டிங்கன்னா உருவத்தை குறிப்பது, இம்மு போட்டிங்கன்னா ஒளியை குறிப்பது. இதுலேயே வித்தியாசத்தை கொண்டு வரார். சிவன் என்பது வேறு, சிவம் என்பது வேறு. அதுலேயும் இந்த சிவன் சிவத்துக்கும் அதில் சிவத்தையும் இன்னும் ஃபில்டர் பண்ணுறார், சுத்த சிவன்றார். சிவன் என்பது நீங்கள் வழங்கக்கூடிய உருவத்தில் இருக்கக்கூடிய கங்கையை தலைமையில் வச்சுருக்கார் இல்லையா, இன்னும் யாரையும் வச்சுருப்பாங்க பொம்மையாக. இதுக்கு பேர்லாம் வந்து சிவன்னா உருவத்தை குறிப்பது. சிவம் என்றால் ஒளியை குறிப்பது. அந்த ஒளியில் கூட வள்ளலார் ஃபில்டர் பண்ணின்றார், சுத்த சிவன்றார். அப்போ இந்த சுத்த சிவம் என்பது எங்கே இருக்கிறது, எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதை இயக்கக்கூடியவர் யார் என்பதையெல்லாம் தெளிவுபடுத்துகிறார் வள்ளலார். அதை தான் வள்ளலார் பேர் சொல்லுவார், இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு பயங்கரமான அளவிட முடியாத, எல்லை அளக்க முடியாத அளவுக்கு இந்த பிரபஞ்சம் தன்னைத்தானே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது மாதிரி பல கோடி அண்டங்கள் இயங்கிக் கொண்டிருக்குதுன்றார். இப்போ நாம் வாழக்கூடியது ஒரு உலகம் இல்லைங்களா? அப்போ இந்த உலகம் என்பது ஒரு உருண்டை வடிவம் உடையது. அப்போ உருண்டை வடிவம் உள்ள உலகம் தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருக்கிறது. அதை நம்ம விஞ்ஞானிகள் இன்றைக்கி சொல்கிறோம், சயின்ஸ் இன்றைக்கி ப்ரூவ் பண்ணியிருக்கு. அப்போது தன்னைத்தானே சுற்றுவதற்கு எங்கிருந்து அதுக்கு விசை வருகிறது? அந்த ஆற்றல் வரணும்ல. நீ தன்னைத்தானே சுற்றி இருந்து கூண்டுக்குள்ளே இருந்து சொல்கிற, கூண்டுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நம்ம வாழக்கூடிய இந்த உலகம் என்பது ஒரு கூண்டுன்னு வச்சுங்க. இந்த எல்லைக்குள்ளே இருக்கோம். இந்த எல்லை வந்து ஒரு உருண்டை வடிவம், அது கோழி முட்டை வடிவம், ரவுண்டு உருண்டை கிடையாது. அப்போ இந்த கோழி முட்டை வடிவமான இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதில் எல்லா உயிர்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, நம்ம மட்டுமல்ல. பஞ்சபூதங்கள் இருக்கிறது இல்லைங்களா? பஞ்சபூதங்களில் இருக்குது, பஞ்சபூதங்களையும் ஒளி இருக்குது. அக்னி இருக்குது, சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, நட்சத்திரங்கள் இருக்குது. ரெண்டாவது, இந்த பிரபஞ்சம் முழுவதும் அணுக்களால் நிறைந்தப்பட்டிருக்கிறது, அணுக்களால் நிறைந்திருக்கிறது. அதனால தான் அந்த அணுவிலையும் இப்போ ஒளி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லைங்களா? இப்போ அணுக்களில் ஒளி இருக்கிறது, அதுக்கு பேர் அணு ஒளி. தண்ணியிலேருந்து அடித்து நொறுக்குனா அதில் என்ன மின்சாரம் வருது? நீர் மின்சாரம். காற்றை அடித்து உடைச்சா என்ன வருது? காற்றாலையிலேருந்து காற்று மின்சாரம் இல்லைங்களா? அப்போது அனல்லேருந்து எடுத்தால் அனல் மின்சாரம். அப்போ எல்லா அணுக்களிலும் ஒளி இருக்கிறது. ஒளியை உடைக்கின்ற பொழுது அதிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் பேர் தான் மின்சாரம். அப்போ மின்சாரம் கண்ணுக்கு தெரியாதா? தெரியாது. ஆனால் அதனுடைய சக்தி அளவில் அடங்காதது. இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்குது, இந்த உலகம் என்ற உருண்டைக்குள்ளே இருக்கிறது. அப்போது இந்த உருண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய அணுக்களினுடைய தன்மையை படைத்தவன் யார் என்பது யாருக்காவது தெரிஞ்சுதா? நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜாதி சமய மதங்கள் என்ற பேரில் அருளாளர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டு இதுதான் கடவுள்னு சொல்லிட்டாங்க. வள்ளலார் வந்து தான் இந்த கடவுளெல்லாம் உண்மையானதல்ல, உண்மைக்கு புறம்பானதுன்னு சொல்கிறார். அப்போ அந்த கடவுள் யார், எங்கே இருக்கிறார், எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறார், அதை மக்களுக்கு அவர் தெளிவுபடுத்துகிறார். இது எப்போ தெளிவுபடுறாருன்னா, தன்னுடைய 51 ஆண்டு காலம் இந்த உலகில் வாழ்ந்து முதலில் இந்த மக்களுக்கு அவர்கள் வழிபட்டது போல தானும் வழிபட்டு கொண்டே வருகிறார். இப்போ முதல் சொன்னோம் இல்லையா, அங்கே மருதூரில் இருக்கக்கூடிய அப்பா காலமாயிட்ட பிறகு சின்னம்மையார் தன்னுடைய 5 குழந்தைகளை எடுத்துக்கொண்டு சின்னக்காவனம் போயிடுது. பாட்டி அம்மாவோடு சின்னக்காவனம், அதாவது ராமலிங்கத்துக்கு பாட்டி வரும். அங்கே போயிட்டோடனே அங்கே ஒரு 2 வருஷம் அங்கே இருக்கிறாங்க.
அதுக்கு மேல் கொண்டு அங்கே பொருளாதாரமும் உணவு பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி. அது கிராமம். ஏன்னா வள்ளலார் காலத்தில் வந்து ரொம்ப பஞ்சம், பட்டினி, வறுமை ஊசலாடி கொண்டு இருந்த காலம். அப்போ அங்கிருந்து அவங்களுக்கு வருவாய் போதவில்லை என்பதனால் சென்னைக்கு வந்துடுறாங்க. வள்ளலார் சென்னைக்கு வந்தது தெரியும் இல்லைங்களா? 7 கிணறு வீராசாமி பிள்ளை தெருவுன்னு பேர் அதுக்கு இன்னும் இருக்குது. அங்கே வந்து ரொம்ப காலமாக அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்க அண்ணார் சபாபதி அப்படின்னு, அவங்க பெரிய அண்ணன் பேர் சபாபதி. அவர் வந்து காஞ்சிபுரம் மகா வித்வான் சபாபதி கிட்ட தான் அவர் பாடம் கற்றுக்கிறார். அவர் பேர் சபாபதி, அவர் காஞ்சிபுரம் மகா வித்வான்னு பேர். அவர்கிட்ட பாடம் கற்று இவர் என்ன பண்ணுறார், புராண சொற்பொழி பண்ணுறதுக்கு தன்னுடைய வாழ்க்கை அமைச்சுக்கிறார் பெரியவர். அதாவது ராமலிங்கத்தினுடைய அண்ணார் வந்து சபாபதியின் பேர். அவர் வந்து புராண சொற்பொழி பண்ணி அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து தான் குடும்பத்தை வழி நடத்திட்டு இருக்கார். அப்போ கொஞ்சம் காலம் அப்படியே போயிட்டுருக்கு. அப்போ வள்ளலாரை என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. 6வது வருஷம் வரக்கூடிய பருவத்தில் தான் கற்ற ஆசிரியர்கிட்ட வள்ளலாரையும் கொண்டு போய் பாடம் பள்ளியில் சேர்க்குறார். சேர்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, வள்ளலார்ன்றது பின்னாடி வச்ச பேர் ராமலிங்கன்றவர். அவர் வந்து திருவெற்றூர், இப்போ மற்ற இந்த முருகன் கோயில், இந்த இடங்கள்லாம் போயிட்டு அந்த தெய்வங்களை பற்றி பாடிக்கிட்டு இருக்கார். எப்போது 5-6 வயசுலேயே பள்ளிக்கூடத்துக்கு அவர் சேர்த்துட்டு போயிட்டார். இவர் என்ன பண்ணார், வெளியே போய் கோயிலாக போயிட்டு பாடல் பாடிக்கிட்டு இருக்கார். இது சபாபதி குருக்களுக்கு, சபாபதி ஆசிரியருக்கு தெரியுது. இருந்தாலும் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, உங்கள் அண்ணன் வந்து இன்றைக்கி நல்ல முறையில் இருக்கான், என்கிட்ட தான் படித்தான், புராண சொற்பொழி பண்ணி குடும்பத்தை காப்பாற்றிட்டுருக்காப்புல, உன்னை கொண்டு வந்து படிக்க வைக்கிறதுக்கு என்னுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காப்புல, நீ ஒழுக்கமாக படிக்கலாம் இல்லைப்பா, நீ போய் கோயிலாக சுற்றிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. யார்? அந்த மகா வித்வான் சபாபதி ஆசிரியர். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, மௌனமாக இருக்கார், ஒன்றுமே சொல்லலை, பதிலே பேச மாட்டேங்கிறாரு. இவர் மிரட்டுறாரு. எல்லா பசங்களும் கேட்டால் கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க, நீ கேள்விக்கு பதில் சொல்லாமல் உக்காந்துட்ருக்கிற போது கோவம் வந்துடுது வாத்தியாருக்கு. அப்போ அவர் ஒரு பாடல் ஒன்று சொல்கிறார். யார்? சபாபதி ஆசிரியர். ஒருமையுடன், அதாவது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வோரோடு இணங்க வேண்டாம். இந்த வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பாடல்கள் அவர் சொல்லிக்கிட்டே வர்றார். மாணவர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் இவர் ராமலிங்கம் சொல்கிறதில்ல. அவர் பார்க்குறாரு, கோபம் வந்துடுது. என்னடா அது, நான் எல்லா பசங்களும் சொல்கிறாங்க, நீ சொல்லாமல் இப்படி உட்காந்துருக்குற, சொன்னால் சொல்ல மாட்டியா அப்படின்னு கொஞ்சம் கோபமாக திட்டுறாரு. திட்டினோடனே அதுக்கும் பதில் சொல்ல உட்காந்துருக்காரு. ரொம்ப கொஞ்சம் முரட்டுத்தனமாக திட்டி கோபமாக கேட்கும்போது அப்போ சொல்கிறார், ஐயா நீங்கள் சொல்லக்கூடிய பாடல்கள் அமங்கலமாக இருக்குது, அதனால் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்றார். வேண்டாம்ன்ற வார்த்தை. என்ன அமங்கலம், என்ன நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, நீங்கள் அந்த பாடல்களில் கருத்து எப்படி இருந்தாலும் முடிகிறது வந்து வேண்டாம்னு சொல்கிறீங்க, அது வேண்டான்ற வார்த்தை எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சொன்னோடனே ஒரு கோபம் வந்துடுது. அப்படின்னா உனக்கு எல்லாம் தெரியுமா, அப்போ எப்படி சொல்லணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது தான் அது பாடல்களில் வரலாறில் வரும். ஒருமையுடன் எனது மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், மறுவெண் ஆசையை மறக்க வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டுன்றது அப்படியே அடுக்கடுக்காக அந்த பாடல்களை சொல்லிகிட்ருக்கார். அந்த பாடல் இந்த புத்தகத்தில் இருக்குது. சொன்ன உடனே அவருக்கு அப்படியே மெய் மறந்துடுறார். மெய் மறந்து, இனிமேல் உனக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை, அதனால் தயவுசெய்து என்னை விட்டுருப்பான்னு சொல்லிடுறாரு. இவர் அதை கேட்டோடனே இவர் அப்படியே கோயிலாக மறுபடியும் அவருக்கு சுதந்திரமான மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிட்டார். இது அவங்க அண்ணாருக்கு தெரியுது. யாருக்கு? சபாபதிக்கு. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு வரான்னு அவர் நினச்சிட்ருக்காரு. இங்கே வந்து பார்த்தாக்கா இந்த நிலைமையில் இருக்குது. அப்புறம் ஆசிரியர் கேட்கும்போது, இல்லை சபாபதி, அவருக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது, அந்த தம்பி ரொம்ப பெரிய ஆளப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுறாரு. இவருக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்தோடனே வீட்டில் போய் தம்பியை கண்டபடி திட்டுறாரு. அவர் எவ்வளோ பெரிய ஆசிரியர், நீ சொன்ன பேச்சு கேட்காம இப்படி ஊராக சுற்றிட்டுருக்கிற, கோயிலாக சுற்றிட்டுருக்கிற,
அப்படின்னு சொன்ன உடனே அவர் எதுவும் பதில் சொல்லலை. அதுக்கப்புறம் அவரே கொஞ்ச நாளுக்கு வந்து குழந்தைங்க அதை வீட்டில் உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி வரலாறு இருக்குது. அப்படி சொல்லி கொடுக்கின்ற பொழுது ஒரு காலகட்டத்தில் அவர் சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருப்பார் எல்லா இடங்களிலும். அப்போ சென்னையில் வந்து சோமு செட்டியார்ன்றது ஒரு பெரிய வசதி படைத்தவர். அவர் வருஷம் வந்து சொற்பொழிவுக்கு சபாபதி இவங்க அண்ணார் தான் போய் சொற்பொழிவு பண்ணுவார். அவர் ராமலிங்கத்தினுடைய அண்ணார் சபாபதி என்றவர். அப்போ போகும்போது அன்றைக்கு சபாபதி வந்து அந்த சோமு செட்டியார்ன்றது இது மாதிரி இந்த வருஷமும் ரொம்ப சிறப்பாக சொற்பொழிவு பண்ணணும், நீ வந்து அதுக்கு சொற்பொழிவு பண்ணிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வழங்கி அதே மாதிரி ஓகே பண்ணிடுறார். அது பிரம்மாண்டமான அந்த காலத்தில் சோமு செட்டியார்னா ஃபேமஸ்ஸு. சென்னையில் இருக்கிற மக்கள் பூரா அந்த விழாவுக்கு போயிடுவாங்க. அது வந்து ஒரு பெரிய விழா, ஏதோ ஒரு பெரிய விழான்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை. அப்போது வந்து அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா, சபாபதிக்கு வந்து உடல்நிலை சரியில்லை. அவங்க அண்ணாருக்கு உடல்நிலை சரியில்லாதனால என்ன பண்ணுறாருன்னா, தம்பியை கூப்பிட்டு ரொம்ப உடம்பு முடியலப்பா, என்னால் போக முடியல, நீ போய் சோமு செட்டியார் வீட்டில் போய் ஆரம்பித்து ஒரு வார்த்தைகள் ஏதோ சொல்லி ஆரம்பிச்சிட்டு வா, ஐயா கிட்ட சொல்லு, நாளைக்கு வரேன், இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னார்னு சொல்லி அவர் அனுப்புகிறார். இவர் ஒன்றுமே புரியல ராமலிங்கத்துக்கு, என்னடா அப்படி அனுப்புகிறாருன்னு. அதே மாதிரி அந்த வண்டி வரும் அவங்களுக்கு அந்த காலத்தில் வந்து சவாரி வண்டின்னு சொல்லுவாங்க. குதிரை வண்டியும் சவாரி வண்டி மாதிரி வரும். அந்த வண்டி வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு இங்கே சபாபதி வீட்டுக்கு வருது. வண்டி வந்தோடனே வண்டியில் வந்து அண்ணார் வந்து தம்பியை ஏற்றி அனுப்புகிறாரு, ராமலிங்கத்தை. வண்டி போகுது, எங்கே சோமு செட்டியார் வீட்டுக்கு போகுது. அங்கே சபாபதி வராருன்னு சொல்லிவிட்டு சோமு செட்டியார் வந்து அவரை வரவேற்கிறதுக்கு எல்லோரும் போகிறாங்க, ஒரு 10-20 பேர். போனாக்கா அங்கே என்ன நடக்குதுன்னா, ராமலிங்கம் வந்து கீழே இறங்குறாரு. இறங்கின உடனே அவர் கேட்குறாரு, எங்கேப்பா சபாபதி எங்கே அப்படின்னு கேட்கும்போது, ஐயா இது மாதிரி அண்ணாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரொம்ப குளிர் காய்ச்சல், இன்றைக்கி வர முடியல, அதனால் வந்து என்னை அனுப்பியிருக்காரு, நான் வந்து 2 பாடல்கள் சொல்லி ஆரம்பிச்சிட்றேன், நாளைக்கு அண்ணார் வந்துடுவார் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு முகம் மாறி போச்சு. இவன் சின்ன பையன், இவன் வந்து இந்த நிகழ்ச்சி எப்படி தொடங்கி வைக்கிறது அப்படின்னு ஒரு ஆச்சரியக்குறியோடு பார்க்குறாரு. பார்த்தோன்னே சரி பெரிய மனிதர் அவர் சொல்கிறாரு, சரி கடவுள் வச்ச சித்தம் என்னவோ நடக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, மக்கள்லாம் நிறைய கூடியிருக்காங்க, சபாபதி வருவார்னு எல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ராமலிங்கத்தை மேடையில் ஏற்றுறாரு. ஏற்றினோடனே அங்கே போய் உட்கார வச்சுட்டு சோமு செட்டியார் சொல்கிறார், இது மாதிரி இன்றைக்கி சபாபதி வர முடியாத நிலையினால் அவருடைய தம்பி வந்திருக்காரு, 2 பாடலை சொல்லிவிட்டு நிறைவு பெறுவார், நாளையிலேருந்து தொடர்ச்சியாக சொற்பொழிவு நடக்கும், யாரும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சோமு செட்டியார் அங்கே மக்களுக்கு சொல்கிறார். எல்லோரும் சலசலப்பு, ஏன்னா எல்லோரும் அவர் பேச்சு கேட்குறதுக்காக வந்திருக்காங்க. இந்த பையனை கொண்டாந்து உட்கார வச்சுட்டு இப்படி சொல்கிறாரு, என்ன நிர்வாகம் என்னன்னு கொஞ்சம் ஒரு மக்களுக்கு அந்த சலசலப்பு இருக்கும் இல்லையா. உடனே சலசலப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. ராமலிங்கம் தன்னுடைய வார்த்தையை ஆரம்பிக்கிறார்.